நாளை 19ஆம் தேதி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள். அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஏற்கனவே சொன்ன சிஏனுடைய கருத்துக்கு மறுபடுத்து செய்து சொல்லியிருக்கிறார். அமெரிக்க சார்பில் கடும் போக்குவாதிகள் ஈரானில் எப்படி இருக்கிறார்களோ அப்படி அமெரிக்காவிலும் போரின குழுக்களாக இருக்கும் பீட் ஹெட்ஸ் போன்ற மதவாதிகள் இதனை எதிர்க்கிறார்கள். 570 கிலோமீட்டருக்கு மேல் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது இஸ்ரேல். அமெரிக்காவே ஒன்றுமில்லாமல் ஆக்கிய எல்லா நாடுகளையும் தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஈரான் இன்றைக்கு ஈரானுடைய போரில் அவர்கள் தோல்வியடைந்ததாகவே தி ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன், அதாவது வியூக வகுப்பில் அமெரிக்கா ஃபெயில் என்பதை நேயர்களே, ஈரானுடைய போரில் இனி மத்திய கிழக்கில் என்ன நடக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம். நாளை 19ஆம் தேதி அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார்கள். அது இன்று நள்ளிரவுக்குள் முடிவு வந்துவிடும். அநேகமாக நாளை பேச்சுவார்த்தை நடக்கும். ஈரானுடைய சார்பிலே 60 நாட்களுக்கு பிறகுதான் அணு ஆயுதங்களை குறித்து பேசப்பட வேண்டும். அது எப்படி செயல்படுவது, உள்நாட்டுக்குள்ளேயே அழித்து விடுவதா, அதனுடைய கையாளுகும் தன்மை, அல்லது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய நேரடி கண்காணிப்பில் நடத்துவதா, அல்லது இந்த 30 லட்சம் கோடி 28 லட்சம் கோடி ரூபாய்கள் நேரடியாக கொடுக்கப்படாது, அதை பற்றி கூட நாம் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள் எல்லாமே நாளை பேச்சுவார்த்தையில் அநேகமாக அது வைக்கப்படும். அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் ஏற்கனவே சொன்ன சிஏனுடைய கருத்துக்கு மறுபடுத்து செய்து சொல்லியிருக்கிறார். இது 1.5 பக்கங்கள் மட்டும்தான் ஒரு MOU. ஆனால் இன்னும் பல 100 பக்கங்கள் பேசி முடிக்க வேண்டும். கிட்டத்தட்ட புரிந்துணர்வில் எல்லாம் பேசப்படும். ஏற்கனவே பேசப்பட்டது தான் மீண்டும் வலியுறுத்தப்படும் என்று அவர் ஒரு சாக்குப்போக்கு அல்லது நம்பகத்தன்மை கொண்ட கருத்தை அமெரிக்க சார்பிலே சொல்லியிருக்கிறார். அமெரிக்க சார்பில் கடும் போக்குவாதிகள் ஈரானில் எப்படி இருக்கிறார்களோ அப்படி அமெரிக்காவிலும் போரின குழுக்களாக இருக்கும் பீட் ஹெட்ஸ் போன்ற மதவாதிகள் இதனை எதிர்க்கிறார்கள். சிஏனுடைய தலைவர் ரெக்லஸ் இதற்கும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இப்போது பிராந்திய வல்லரசாகவும் சர்வதேச வல்லரசாகவும் மாறியிருக்கும் ஈரானில் இனி வரும் காலம் அரபு நாடுகள் மத்தியிலே ஒரு காலகட்டம் உருவாகும். அந்த காலகட்டம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் அரபுகள் கடும்போக்கு இஸ்லாமிய படைகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துவதற்கும் திட்டம் தீட்டி அதனை வெற்றிகரமாக முனையக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கிறதை நாம் இந்த போரின் வாயிலாக அதற்கு பின்பு நடக்கக்கூடிய நிலையை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் 570 கிலோமீட்டருக்கு மேல் இஸ்லாமிய நாடுகள் அனைத்தையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது இஸ்ரேல். கோலான் குன்றுகளை 67களுக்கு பிறகு ஆக்கிரமித்தார்கள். தற்போது ஒரு பஃபர் ஜோனை சிரியாவிலும் அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதே போன்று லெபனானில் ஹிஸ்புல்லாவை காலி செய்யும் என்று பொருட்டு பாரம்பரியமிக்க ஃபிபாட்டிக்ஸ் கோர்ட் அங்கே கொடியிறக்கி அவர்கள் கொடியை ஏற்றி இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த பகுதி எங்களுக்கு சொந்தமானது என்று சொல்கிறார்கள். அதே போன்று பலஸ்தீன் என்ற ஒரு தேசம் இல்லை, அது எங்களுக்குரியது என்று அங்கேயும் இடையக மண்டலம் ஒரு பஃபர் ஜோனை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். யூரோப் நாடுகளை எதிர்க்கக்கூடிய அளவில் மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பை செய்து 5000த்திற்கு மேற்பட்ட செட்டிலர்ஸ் வலுக்கட்டாயமாக அங்கே தமக்குரியதாக ஆக்கி கொண்டு அந்த பிராந்தியத்தை தாம் அபகரித்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்ற நேரத்தில் அமெரிக்காவே ஒன்றுமில்லாமல் ஆக்கிய எல்லா நாடுகளையும் தனித்து நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஈரான் இனி அவர்களின் கைவசம் இருக்கிற பிராக்சிகள், அந்த பிராக்சிகளில் ஏமன் ஒரு தேசம், அந்த பிராக்சிகளில் ஹிஸ்புல்லா ஒரு தேசம், ஹவுதிகள் மட்டுமல்ல, ஈராக்கிலிருந்து செயல்படக்கூடிய ஹத்தாபி ஹிஸ்புல்லாக்கள், இன்னும் நாம் பேர் அடையாளப்படுத்த முடியாத ஏராளமான இஸ்லாமிய குழுக்கள்
ஒருவேளை இந்த நிலையில் சமாதானம் அடையாமல் நாடுபிடிக்கும் ஆசையை கைவிடாமல் தனது எல்லைக்குள் வரம்பை நிலைபெறுத்த முடியாமல் பிற நாடுகளை சீரழிக்கும் வன்மத்தை இஸ்ரேல் தொடர்ந்தால் இன்றில்லவில்லைனால் சில மாதங்களில் சில ஆண்டுகளில் இந்த குழுக்கள் ஈரானுடைய தலைமையின் ஆதரவு பெற்று இஸ்ரேலுக்குள் நுழைவது தடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழல் உருவாகும். இப்போ நேற்று தஸ்னீம் ஊடகம் பாசிட்டிவான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. கையெழுத்து இட்ட பின்னர் தான் ஹெர்முஸ் ஜலசந்தி திறக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது நாளைக்கு பிறகுதான், இதுவரைக்கும் திறக்கல. இப்போ அமெரிக்காவிற்கான சிக்கல் என்ன? அமெரிக்கா, நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காசாவில் அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்தார்கள், அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஹூதிக்களை 1700 முறை தாக்குதல் நடத்தினார்கள், அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை. சிரியாவில் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை. ஈரானில் அமெரிக்காவால் வெற்றி பெற முடியவில்லை. ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவில் வெற்றி பெற முடியவில்லை. ஈரானில் இப்போது காலில் விழுந்து நான் ஒருவனே இந்த சமாதானத்தை ஏற்படுத்த உண்மையானவன் என்று சொல்லி மழுப்பல் இருந்தாலும் இவ்வளவு நாடுகளிலும் அவர் பெற்ற வெற்றி எதுவும் பெறவில்லை என சர்வதேச நாடுகள் இன்றைக்கு ஈரானுடைய போரில் அவர்கள் தோல்வியடைந்ததாகவே தி ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேஷன், அதாவது வியூக வகுப்பில் அமெரிக்கா ஃபெயில் என்பதை வந்திருக்கிறது மிக முக்கியமாக. ஆக இத்தனை அனுபவம், உயிரிழப்பு, பொருளாதார தடைகள் ஏற்பட்ட பின்பு இதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் மூலம் அமெரிக்கா வலுவான வில் கெட் லெசன், ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து, இந்த போரின் மூலம் யூரோப்பிய யூனியனுடைய பகையை சம்பாதித்தார்கள். நேட்டோ என்கின்ற ஒரு அமைப்பு கையை விட்டு சென்று விட்டது. அதே சமயம் உக்ரைனில் தான் வெற்றி பெற்றுள்ளோம் என்று உக்ரைனுடைய நாட்டின் தலைமைக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் எவ்வளவோ உதவி செய்தார்கள் அமெரிக்கர்கள். உக்ரைன் ரஷ்யா இடையான போரில் எந்த ஒரு வெற்றியும் பெற இயலாத நிலை அமெரிக்காவுக்கு ஏற்பட்டது. இதையும் நம்ம பார்த்தோம். இது அல்லாமல் மத்திய கிழக்கில் உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியா, கத்தர் எல்லா நாடும் அமெரிக்காவுடைய ஆதிக்கம்தான் இருந்தது. இனி வரும் நாட்களில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இடமாறும் அபாயம் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் நாட்கள் இன்னும் அதிகமாக இல்லை. ஏனென்றால் தன் சொந்த மண்ணிலிருந்து ஒரு பெர்ஷியர்கள் ஒரு மாபெரும் தலைமையை உருவாக்கியிருக்கிறார்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த விவகாரத்தை பார்க்கின்ற போது அமெரிக்கா எங்கு கால் வைப்பினும் வெற்றி பெற்றதாக இல்லை. வியட்நாம் வெற்றியை தாண்டி அது பெரிய நீண்டகால சரித்திரம். சமீபத்தில் ஆப்கானிஸ்தானில் 18 ஆண்டுகள் அவர்கள் போரிட்டு வெற்றி பெற முடியாமல் கையிலே கொடுத்துவிட்டு ஓடிவிட்டார்கள். ஹமீது கர்ஷாய் என்பவனை நியமித்தார்கள். இவர்கள் வாஷிங்டனை அடையும் முன் ஹமீது கர்ஷாய் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். அது ஒரு இஸ்லாமிக் எமிரேட்ஸாக உருவாகிவிட்டது. ஈராக்கில் அவர் சுதேசியுடைய ஆட்சியை கொண்டு வைத்தார். அங்கு அவர்களால் எதுவும் சாதிக்க முடியவில்லை. இப்போது ஈரான் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. மாபெரும் வெற்றி, வரலாற்று வெற்றி. இதை நான் சொல்லலை, சர்வதேச அளவில் சொல்லுகிறது. இந்த சூழ்நிலையில் இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய சான்ஸ் என்னவென்றால், இஸ்ரேலை அவர்கள் கைவிடப் போவதில்லை, கைவிடவும் முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்தில் வருகின்ற போது அதைவிட முக்கியமாக செழிப்பும் செல்வமும் வியாபாரமும் யுக்தியும் இருக்கும் அரபுகள் இனி ஈரானை தனிமைப்படுத்தும் நோக்கத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் அல்லது மறந்து விடுவார்கள். ஈரான் அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டியிருக்கிறது. ஈரான் மட்டுமல்ல, ஈரானுக்கு ஆதரவு குழுக்கள் வலிமையாக போராடினார்கள். ஹூதிகளும் சரி, ஹவுதிகளும் சரி, ஹிஸ்புல்லாவும் சரி, அதே போன்று எல்லோருமே. இன்றைக்கு அவர்கள் ஒரு நாட்டில் பஃபர் ஜோனை ஏற்படுத்தி நிலைத்தன்மை கொண்டு இருக்க முடியாது. சிரியாவினுடைய சாவரின், லெபனானுடைய சாவரின், மேற்கு கரையில் இருக்கும் மக்களை அழிப்பது, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீனை முழுமையாக ஆக்கிரமிப்பது, இதற்கான ஒரு தீர்வு எட்டக்கூடிய நாட்கள் அதிக தொலைவில் இல்லை. இன்றைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை தினமுக்கு லாபமாக பெறக்கூடிய அளவிற்கு ஈரான் வல்லமையாக ஆகியிருக்கிறது.
ஈரோப்பாவினுடைய இங்கிலாந்தினுடைய கியாமர், பிரான்சினுடைய இம்மானுவேல் மெக்ரான், ஜெர்மன், அதே மாதிரி ஸ்பெயின், இட்டலி எல்லோருமே தாங்கள் இந்த அக்ரிமெண்ட்டை ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுடைய பார்வை சீனாவை நோக்கியும் ஈரானை நோக்கியும் மத்திய கிழக்கை நோக்கியும் ஒரு சமாதான பார்வை தெரிகிறது. அமெரிக்காவை அவர்கள் நம்ப தயாராக இல்லை, கடந்த காலங்களில் அவர்கள் பெற்ற இந்த விவகாரம். ஆகவே அமெரிக்கா இனி தங்களுடைய முயற்சிகளை ஒரு அரசியல் நிலைப்பாட்டை மாற்றும். இஸ்ரேலை அவ்வளவு எளிதாக விட்டுவிட்டு போக மாட்டார்கள் ஈரானியர்கள், நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரேலியர்களை அவ்வளவு எளிதாக ஈரானியர்கள் விட்டுவிட்டு செல்ல மாட்டார்கள். காரணம், ஒரு பெரும் மக்கள் குழுவுக்கு எதிராக பல தசாப்தங்களாக வன்மத்தை செய்து கொண்டும் கடும்போக்கு யூத சியோனிசத்தை உள்வாங்கியிருக்கும் பெஞ்சமின் நெத்தானியாகு, பென் கேவிர், பெசலில் ஸ்மோட்ரிச், நப்சாலின், இஸ்ரேல் கோட்ஸ் போன்ற கடும் போக்குவாதிகளுக்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும் என்று ஈரான் இப்பொழுது முனைமொழுங்காமல் நின்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த போராட்டத்தில் இது ஒரு சித்தாந்திய போர், இஸ்லாமிய சித்தாந்த போர், யூத சித்தாந்த போர் என்கின்ற அடிப்படையில் இது ஒரு மத ரீதியாக மாறும் ஆபத்தும் இருக்கிறது. ஏற்கனவே எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அரபு நாடுகள் ஈரானுக்கு ஆதரவாக இருந்த நிலையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அமீரகம், துபை $10 பில்லியன் அவர்களுக்கு கொடுத்து முதலில் 3 பில்லியனை கையில் கொடுத்து விட்டார்கள். அதே போன்று நீங்கள் பாருங்கள், கத்தர் 12 பில்லியனை 6 பில்லியன் கடனிலே கழித்துக் கொள்வதாகவும் 6 பில்லியன் நீண்டகால கடனாக கொடுத்து விட்டார்கள். 22 பில்லியன் அவர்கள் கையிலே வந்துவிட்டது. இந்த அக்ரிமெண்டில் மூலம் முடக்கப்பட்ட 24 பில்லியன் மீண்டும் அவர்கள் கையில் வரும். ஹெர்மூஸின் மூலம் நாள் ஒன்றுக்கு 500 மில்லியன் லாபத்தை அவர்கள் ஈட்டப் போகிறார்கள். ஆயுதங்கள் செழிப்பு, நாட்டின் தளவாடங்கள் செழிப்பு, அந்நிய நாட்டினுடைய முதலீடுகள் செழிப்பு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் செழிப்பு, மக்களுடைய வாழ்வியல், பொருளாதாரம், சந்தைப்படுத்துதல், இப்படி ஒரு பெரும் வளர்ச்சியை நோக்கி பெர்ஷியர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த போரின் மூலம் கிடைக்கப் போகிறது. அதே சமயம் வெறுப்பை விதைத்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்பட்டுத்தான் இருக்கு அமெரிக்காவினரை தவிர. இஸ்ரேலுக்கு ஆதரவாக இப்போது எந்த ஒரு தேசமும் இல்லை. யூரோப்பியர்கள் இல்லை, ஆப்பிரிக்கர்கள் இல்லை, ஆசியாவில் யாரும் இல்லை. சதை பற்றி எங்கு இருக்கிறதோ அங்கு நோக்கித்தான் கத்தி பாயும். ஆனால் இன்றைக்கு ஈரான் வலிமையாக இருக்கிறது. ஆனால் நாட்டில் பொருளாதாரம் வலிமை இல்லை. அவர்களுடைய சித்தாந்தமும் அவர்களுடைய கொள்கையும் அவர்களுடைய மன உறுதியும் மரணத்தையும் தாண்டி கடைசி வரைக்கும் சாதித்திருக்கிறார்கள். நாளை 19ஆம் தேதிக்கு பின்பு இதன் ஒட்டுமொத்த பரிணாமத்தை அடுத்த கட்டத்தில் நாம் சந்திப்போம். நன்றி.